கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அழகான ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தது ஒரு சாதாரண குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் சாதாரணமானவள் இல்லை. அவளுடைய நேர்மை, அவளுடைய கடமை உணர்வு, அவளுடைய வாழ்க்கையை பலமுறை சோதிக்கப் போகிறது. அவள் அரசு அதிகாரி சீதா. காலை 5 மணி அலாரம் ஒலிக்கிறது. சீதா உடனே கண் விழிக்கிறாள். வாசலில் அழகான கோலம் போட்டுவிட்டு சமையலறைக்குச் சென்று அடுப்பை ஏற்றுகிறாள். அதே நேரத்தில் ஒரு சிறிய இருமல் சத்தம். அது அவளுடைய கணவர் சுந்தர். என்னங்க, மறுபடியும் இருமலா? ஒன்னும் இல்ல சீதா, கொஞ்சம் இருமல் தான். சீதா உடனே மருந்து பெட்டியை எடுத்துக் கொண்டு வருகிறாள். டாக்டர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு மருந்து சாப்பிடணும். இந்த மருந்து செலவுல பாதி சம்பளம் போயிடுது. பணம் மறுபடியும் சம்பாதிக்கலாம், ஆனா உடம்பு திரும்ப வாங்க முடியாது. சுந்தர் அமைதியாக சீதாவை பார்க்கிறார். அவரது கண்களில் நன்றி, வேதனை இரண்டுமே இருக்கிறது. அதே நேரத்தில் சிறிய அறையிலிருந்து ஓடி வருகிறாள் ஹரிணி. அம்மா, இன்னைக்கு எனக்கு டெஸ்ட். அதான் நேத்துக்கே படிச்சுட்டியே. ஆனா நீ சொல்லி கேக்கணும். சீதா சமைத்துக் கொண்டே ஹரிணிக்கு பாடம் கேட்கிறாள். இருவரும் சிரித்துக்கொண்டே பேசுகிறார்கள். அந்த வீட்டில் பணம் இல்லை, ஆனால் அன்பு மட்டும் நிறைய இருக்கிறது. சாப்பிடும் நேரம். ஹரிணி தன்னுடைய டிபன் பாக்ஸை பார்க்கிறாள். அம்மா, எல்லாரும் நூடுல்ஸ் கொண்டு வராங்க, பிரைட் ரைஸ் கொண்டு வராங்க. சீதா சற்று அமைதியாகிறாள். இன்னைக்கு எலுமிச்சை சாதம் மட்டும்தான் இருக்கு கண்ணு. ஜாலி, எனக்கு இதுதான் பிடிக்கும். சீதா சிரிக்கிறாள். ஆனால் அவளுக்குத் தெரியும், அது உண்மையில்லை. தன் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஹரிணி பொய் சொல்கிறாள். பள்ளிக்கு கிளம்பும் முன் அம்மா, ஸ்கூல் பீஸ் இன்னைக்கு கடைசி நாள். சீதாவின் முகம் மாறுகிறது. ஒரு நொடி அமைதி. மாலைக்குள்ள கட்டிடுவேன். ஹரிணி சந்தோஷமாக கிளம்புகிறாள். சுந்தர் மட்டும் சீதாவை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னிடம் பணம் இல்லையே. ஏதாவது வழி கிடைக்கும். ஆனால் அவளுக்கே எந்த வழியும் தெரியவில்லை. சீதா அலுவலகத்திற்கு செல்லும் முன் சுந்தரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறாள். மருத்துவர் பரிசோதிக்கிறாள். ரிப்போர்ட்டை பார்த்து, மருந்து எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது. இன்னும் 3 மாசம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். டாக்டர், இந்த மாசம் செலவு எவ்வளவு? இந்த மாசம் சுமார் 25,000 வரும். சுந்தர் தலை குனிகிறார். மருத்துவமனை கவுண்டர். சீதா ஏடிஎம் கார்டை கொடுக்கிறாள். டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட். மீண்டும் முயற்சி. மீண்டும் ஃபெயில்ட். அவள் தன்னுடைய சேமிப்பு கணக்கில் இருந்த கடைசி பணத்தை யூபிஐ மூலம் செலுத்துகிறாள். வெளியே வந்ததும், என்னாலதான் நம்ம வீட்டுக்கு இவ்வளவு செலவு. அப்படி பேசாதீங்க. நான் ஆரோக்கியமா இருந்திருந்தா இந்த செலவெல்லாம் வந்திருக்காது. நாம ஒரே குடும்பம். ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா இன்னொருத்தர் தாங்கணும். சுந்தரின் கண்களில் கண்ணீர். மாலை. அலுவலகம் முடிந்த பிறகு சீதா நேராக வீட்டுக்குப் போகவில்லை. கிராமத்தின் மிகப்பெரிய பங்களா. வெளியில் விலை உயர்ந்த கார்கள். உள்ளே ஆடம்பர வாழ்க்கை. இதுதான் மகேஷின் வீடு. கிராமத்தில் யாருக்கு பணம் தேவைப்பட்டாலும் அவரிடம்தான் வரவேண்டும். ஆனால் அவர் வட்டிக்காரர் மட்டுமல்ல, அரசு ஒப்பந்தங்களை எப்படியாவது கைப்பற்றும் கான்ட்ராக்டரும் தான். மகேஷ் சோபாவில் அமர்ந்து கணக்குப் புத்தகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அட, நம்ம அதிகாரி அம்மா வந்திருக்காங்களே. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? சார், எனக்கு அவசரமா 2 லட்சம் ரூபாய் கடன் வேணும். உங்களை மாதிரி அரசு அதிகாரி கடன் கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. என் குடும்பத்துக்காக அவசரமா தேவைப்படுது. மகேஷ் சிரிக்கிறான். அவன் உதவியாளர் பணத்தை கொண்டு வருகிறான். மாதம் 4% வட்டி. 1ஆம் தேதி கரெக்டா வட்டி வந்தாகணும். சீதா அதிர்ச்சி அடைகிறாள். 4% வட்டி ரொம்ப அதிகமா இருக்கே. விருப்பம் இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லன்னா... சீதா சில நொடிகள் யோசிக்கிறாள். ஹரிணியின் பள்ளிக் கட்டணம், சுந்தரின் மருத்துவச் செலவு, வீட்டு வாடகை எல்லாம் கண்முன் வருகிறது. அவள் அமைதியாக கையெழுத்து போடுகிறாள். மகேஷ் பணத்தை கொடுக்கிறான். ஆனால் அவன் மனதில் வேறு ஒரு திட்டம். இன்னைக்கு கடன் வாங்கிட்டா நாளைக்கு என் கையில் இருப்பா. சீதாவிற்கு தெரியாது, அந்த ஒரு கையெழுத்து அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலை கொண்டு வரப்போகிறது என்று. அடுத்த நாள் காலை எப்போதும் போல நேரத்திற்கு முன்பே அரசு அலுவலகத்திற்கு வந்தாள் சீதா.
அலுவலக கதவை திறந்து உள்ளே சென்றவுடன் முதலில் தன் மேஜையை சுத்தம் செய்தாள். அலுவலகத்திலிருந்த மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை பார்த்து ஒரு நிமிடம் தலைவணங்கினாள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று மனத்திற்குள் கூறிக்கொண்டாள். சிறிது நேரத்தில் அலுவலகம் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பியது. ஒவ்வொருவரும் ஒரு நம்பிக்கையோடு சீதாவை நோக்கி வந்தனர். அம்மா, 3 மாசமா இந்த விண்ணப்பத்தோட அலைஞ்சிட்டு இருக்க. எல்லாரும் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாங்க. சீதா கோப்பை திறந்து பார்த்தாள். அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தன. உங்களுக்கு உரிமையுள்ள உதவி கண்டிப்பா கிடைக்கணும். இன்றே உங்க கோப்பை அனுப்புறேன். முதியவரின் கண்களில் கண்ணீர். உங்கள மாதிரியே அதிகாரிகள் இருந்தா ஏழைகளுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கம்மா. அவர் சீதாவை ஆசீர்வதித்துச் சென்றார். ஒரு இளைஞன் சீதாவின் மேஜை அருகே ஒரு கவரை வைக்கிறான். மேடம், ஒரு சின்ன அன்பளிப்பு. சீதா உடனே கவரை அவன் கையில் திருப்பி வைக்கிறாள். இங்க சட்டப்படி மட்டுமே வேலை நடக்கும், பணத்துக்காக இல்ல. அலுவலகத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக அவளை பார்க்கிறார்கள். சீதா எவ்வளவு பெரிய பண நெருக்கடியில் இருந்தாலும் அவளது நேர்மை கொஞ்சம் கூட வளைந்து கொடுக்கக்கூடியது இல்ல. அதே நேரத்தில் வெளியில் ஒரு சொகுசு கார் வந்து நிற்கிறது. காரிலிருந்து மகேஷ் இறங்குகிறான். அவனுடன் 2 உதவியாளர்கள். அலுவலக ஊழியர்கள் மரியாதையாக எழுந்து நிற்கிறார்கள். மகேஷ் நேராக சீதாவின் அறைக்குள் செல்கிறான். வணக்கம் சீதா மேடம். வணக்கம் சார். நம்ம ஊர்ல புதிய குடிநீர் திட்டம் வருதே, அந்த கான்ட்ராக்ட் எனது கிடைக்கணும். சீதா கோப்பை பார்த்தாள். டெண்டர் நடைமுறைப்படி யாருக்கு தகுதி இருக்குதோ அவருக்குத்தான் கிடைக்கும். மகேஷ் சிரிக்கிறான். மேஜையின் மீது ஒரு பரிசு பெட்டியை வைக்கிறான். இத சின்ன கிஃப்ட்னு நினைச்சுக்கோங்க. சீதா பெட்டியை திறக்கிறாள். உள்ளே 10 லட்சம் ரூபாய். அறை முழுவதும் அமைதி. உங்க கடனும் முடிஞ்சிடும், கணவர் மருத்துவ செலவும் முடிஞ்சிடும், மகளோட படிப்பும் கவலை இல்ல. ஒரே ஒரு கையெழுத்து போதும். சீதாவின் முகம் மாறுகிறது. அவள் மெதுவாக எழுந்து நிற்கிறாள். மகேஷ் சார், இந்த பணம் என் வாழ்க்கையை மாற்றலாம். ஆனா என் மனசாட்சியை வாங்க முடியாது. அவள் பெட்டியை மூடி அவனிடம் திருப்பிக் கொடுக்கிறாள். தயவு செய்து இதை எடுத்துட்டு வெளியே போங்க. மகேஷ் சிரிப்பதை நிறுத்துகிறான். அவனுடைய முகம் கோபமாக மாறுகிறது. இந்த நேர்மை எவ்வளவு நாள் நீடிக்குதுன்னு பார்க்கலாம். மகேஷ் அலுவலகத்தை விட்டு ஏமாற்றத்துடன் வெளியேறினான். மாலை. மகேஷின் அலுவலகத்திற்கு சீதா வருகிறாள். வாங்க மேடம், வட்டி பணம் கொண்டு வந்தீங்களா? சீதா மாத வட்டி பணத்தை கொடுக்கிறாள். நீங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டுறீங்க, அதே நேரத்துல நான் கொடுத்த பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறீங்க. கடன் வாங்கினது வேறு, லஞ்சம் வாங்கறது வேறு. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அதனால்தான் நீங்க இந்த நாற்காலியில, நான் அந்த நாற்காலியில. மகேஷின் முகம் சிவந்து போகிறது. ஞாயிற்றுக்கிழமை. குடும்ப விழா. அனைத்து உறவினர்களும் ஒன்று கூடுகிறார்கள். ஒருவர் புதிய கார் வாங்கியிருக்கிறார். மற்றொருவர் புதிய வீடு கட்டியிருக்கிறார். சீதா மற்றும் சுந்தர் மட்டும் எளிமையாக வருகிறார்கள். அப்போது சீதாவின் நாத்தனார், அரசு அதிகாரி வீட்ல இன்னும் பைக்குதுதானா? நம்ம ஊர்ல உள்ள அதிகாரிகள் எல்லாம் கோடீஸ்வரங்க, நீ மட்டும் ஏன் இப்படியே இருக்க? உடனே சீதாவின் மாமியார், உன் நேர்மை உனக்கு சாப்பாடு போடுதா? உன் குழந்தைக்கு பீஸ் கட்டுதா? சுந்தர் தலை குனிகிறார். சீதா அமைதியாக நிற்கிறாள். தவறான பணத்துல வாங்குற வசதி எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டாம். அனைவரும் சிரிக்கிறார்கள். இந்த காலத்துல நேர்மையா இருந்தா வாழ்க்கையே ஓடாது. சீதாவும் சுந்தரும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்புகிறாள். இரவு. மின்விளக்கு மட்டும் எரிகிறது. ஹரிணி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். சுந்தர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். சீதா, என்னாலதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுற. மறுபடியும் அதையே சொல்லாதீங்க. நான் ஆரோக்கியமா இருந்திருந்தா நீ யாரிடமும் கடன் வாங்கியிருக்க மாட்ட. குடும்பம்னா சந்தோஷத்தையும் பகிரணும், கஷ்டத்தையும் பகிரணும். சுந்தர் கண் கலங்குகிறார். ஒரு கணம் கூட உன் நேர்மையை விட்டுடாத. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என் மக, அவளோட அம்மாவை பத்தி பெருமையா பேசணும். சீதாவின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. ஒரு பெண்ணின் பலம் அவளுடைய சம்பளத்தில் இல்லை, அவளுடன் நிற்கும் குடும்பத்தில் இருக்கிறது. ஆனால் மகேஷ் இன்னும் தோற்கவில்லை.
சீதாவின் நேர்மையை உடைக்க அவன் இன்னும் பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தான். சீதா தன்னை அவமானப்படுத்தியதை மகேஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பணத்தால் வாங்க முடியாத மனிதர்களும் இருக்கிறார்களா என்ற கோபம் அவனுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. அன்று இரவு மகேஷின் பங்களா. மேஜை முழுவதும் டெண்டர் கோப்புகள், வரைபடங்கள், செலவுக் கணக்குகள். அவனது நம்பிக்கைக்குரிய உதவியாளர்கள் அருகில் அமர்ந்திருந்தனர். சீதா என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. இது ஒரு கான்ட்ராக்ட் விஷயம் மட்டும் இல்ல, இது என் கௌரவம். சார், நமக்கு சாதகமான அதிகாரி வந்தா அப்போது பார்த்துக்கலாம். இல்ல, அவளே அந்த நாற்காலில் இருக்கக்கூடாது. அவளுடைய நேர்மையே அவளுக்கு எதிராக மாறணும். நாளைக்கு டெண்டர் திறக்கப்படுது. அதுதான் அவளுடைய முடிவுக்கு ஆரம்பம். அடுத்த நாள் மாவட்ட அலுவலகம். பெரிய குடிநீர் திட்டத்திற்கான டெண்டர் திறக்கப்பட உள்ளது. பல ஒப்பந்ததாரர்கள் வந்திருந்தனர். ஒவ்வொருவரும் தங்களது கோப்புகளை சமர்ப்பிக்கிறார்கள். சீதா விதிமுறைகளின்படி ஒவ்வொரு ஆவணத்தையும் நிதானமாக ஆய்வு செய்கிறாள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், எந்த கோப்பையும் அவள் அவசரமாக பார்க்கவில்லை. அப்போது மகேஷின் கோப்பு அவள் கையில் வருகிறது. ஆவணங்களை பார்த்துக் கொண்டிருந்த சீதாவின் முகம் சீரியஸாக மாறுகிறது. சீதா மனதத்திற்குள், இந்த அனுபவ சான்றிதழ்ல ஏதோ சரியில்லை. அவள் அரசின் பதிவுகளை சரிபார்க்கிறாள். சான்றிதழில் குறிப்பிடப்பட்ட நிறுவனம் 3 வருடங்களுக்கு முன்பே மூடப்பட்டிருந்தது. ஜிஎஸ்டி என்னும் தவறாக இருந்தது. வங்கி உத்தரவாத கடிதத்திலும் முரண்பாடு. டெண்டர் முடிந்த பிறகு மகேஷ் மீண்டும் சீதாவின் அறைக்குள் வருகிறான். இந்த முறை அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். நீங்க என் கோப்புல சில குறைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்ட விஷயம் இல்ல, ஆவணங்களே சொல்லுது. மகேஷ் ஒரு பெரிய சூட்கேஸை மேசையின் அருகில் வைக்கிறான். உள்ளே 50 லட்சம் ரூபாய். இந்த பணம் உங்க வாழ்க்கையே மாற்றிடும். கடன் முடிஞ்சிடும். புது வீடு, புது கார், உங்க மகள் வெளிநாட்டுல படிக்கலாம். ஒரே ஒரு கையெழுத்து. இந்த குறைகளை நீங்க பார்க்காத மாதிரி இருந்தா போதும். சீதா 1 நிமிடம் அமைதியாக சூட்கேஸை பார்க்கிறாள். மகேஷ் சிரிக்கிறான். இப்போ மனசு மாறுதோ என்று நினைக்கிறான். ஆனால் என் மகள் நல்ல பள்ளியில படிக்கணும். ஆனா அவளுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் நேர்மை. இந்த பணத்தை கொண்டு வெளியே போங்க. மகேஷின் முகம் கோபத்தால் சிவந்து விடுகிறது. அவன் ஏமாற்றத்துடன் வெளியே வருகிறான். சீதா, நீ என்னை தோற்கடிக்கல. நீ என்னை எதிரியா உருவாக்கிட்ட. அவன் தன் உதவியாளரிடம், நாளைக்குள் அவள் மேல ஒரு புகார் ரெடி பண்ணு. அவள் லஞ்சம் கேட்டாங்கன்னு எழுதுங்க. சாட்சியம் ஏற்பாடு பண்ணுங்க. சில நாட்கள் கழித்து சீதா அலுவலகத்திற்கு வந்தவுடன் மேலதிகாரியின் அழைப்பு. அவள் அறைக்குள் செல்கிறாள். மேசையின் மேல் ஒரு புகார் கடிதம். சீதா, உங்களை பற்றி ஒரு பெரிய புகார் வந்திருக்குது. என்ன புகார் சார்? அரசு ஒப்பந்தம் தருவதற்காக நீங்க லஞ்சம் கேட்டீங்கன்னு. அறை முழுவதும் அமைதி. சீதா ஒரு நொடி அதிர்ச்சி அடைகிறாள். பிறகு அமைதியாக, நான் அப்படி செய்யவே மாட்டேன் சார். உங்களுக்கு யாரோ தவறாக சொல்லியிருக்கிறார்கள். அலுவலகத்தில் விசாரணை குழு அமைக்கப்படுகிறது. சீதாவின் அலுவலக கணினி, கோப்புகள், வங்கி கணக்கு அனைத்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. சில சக ஊழியர்கள் கிசுகிசுக்கிறார்கள். வெளியில நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, இப்போதானே உண்மை தெரியுது. யார நம்புறது? இவ்வளவு நாள் அப்பாவி மாதிரி இருந்து நம்மள ஊழல் பெருச்சாளிங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போதுதான் உண்மையான ஊழல் பெருச்சாளி யாருன்னு தெரியுது. அன்று இரவு வீட்டில் அமைதி. சீதா மிகவும் சோர்வாக அமர்ந்திருக்கிறாள். சுந்தர் செய்தியை அறிந்து வருந்துகிறார். உண்மை நம்ம பக்கம் இருக்கும்போது ஏன் நீ கவலைப்படுற? என்ன பத்தி பேசுறது பரவாயில்ல. ஆனா ஹரிணிக்கு யாராவது உங்க அம்மா லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னா அததான் என்னால தாங்க முடியல. அப்போது ஹரிணி அருகே வருகிறாள். அவளுக்கு எதுவும் முழுமையாக புரியவில்லை. அம்மா, இங்க டீச்சர் சொல்வாங்க உண்மை எப்பவும் ஜெயிக்கும்னு. நீங்களும் எனக்கு அதேதானே சொல்லி கொடுத்தீங்க. சீதாவின் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. ஒரு தாய், ஒரு அதிகாரி, ஒரு மனைவி, 3 பொறுப்புகளையும் சுமந்து நின்ற சீதாவின் வாழ்க்கை இப்போது மிகப்பெரிய சோதனையை சந்தித்துக் கொண்டிருந்தது. ஆனால் மகேஷ் அறியாத ஒரு விஷயம் இருந்தது. அவன் விட்ட ஒவ்வொரு தடயமும்
அவனுக்கே எதிராக திரும்ப ஆரம்பித்திருந்தது. சீதாவுக்கு எதிரான விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் உண்மையை மறைக்க பொய்யால் முடியும், அழிக்க முடியாது. அன்று காலை விசாரணை அதிகாரி ராகவன் சீதாவின் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை மீண்டும் பார்க்கச் சொன்னார். முதலில் எல்லாம் சாதாரணமாகவே இருந்தது. திடீரென்று மகேஷ் சீதாவின் அறைக்குள் ஒரு பெரிய சூட்கேஸுடன் நுழைவது பதிவாகியிருந்தது. ஆனால் வெளியே வரும்போது அதே சூட்கேஸை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றிருந்தான். இவன் பணம் கொடுத்திருந்தா சூட்கேஸ் எப்படி வெளியே வந்திருக்கும்? அந்த ஒரு காட்சி விசாரணையின் திசையையே மாற்றியது. அடுத்ததாக சீதாவின் கடந்த ஒரு வருட வங்கி கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டன. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்த சில நாட்களிலேயே ஒரே ஒரு கணக்கிற்கு பணம் அனுப்பப்பட்டிருந்தது. அது மகேஷின் கணக்கு. இது என்ன என விசாரணை அதிகாரி கேட்க, சீதா அமைதியாக கடன் பத்திரத்தையும் வட்டி ரசீதுகளையும் எடுத்துக் கொடுத்தாள். என் கணவரின் சிகிச்சைக்காக வாங்கிய கடன், ₹1 கூட மறைக்கவில்லை. ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தன. விசாரணை குழு ஒருவரை ஒருவர் முணுமுணுத்தனர். அதே நேரத்தில் மகேஷின் உதவியாளர் முருகன் தனியாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். முதலில் எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார். ஆனால் விசாரணை அதிகாரிகள் சிசிடிவி, தொலைபேசி அழைப்பு பதிவுகள், வங்கித் தகவல்கள் அனைத்தையும் காட்டினர். முருகனின் கைகள் நடுங்கின. சில நொடிகள் அமைதி. பிறகு முருகன் கண்ணீருடன், சார், எல்லாம் மகேஷ் சொன்னதால்தான். அவர்தான் போலி சான்றிதழ் தயாரிக்கச் சொன்னார். அவர்தான் பொய் புகார் எழுத வைத்தார். அவர்தான் சீதா மேடத்தை மிரட்டச் சொன்னார். அறை முழுவதும் அமைதியானது. இந்த செய்தி மகேஷுக்கு தெரிகிறது. அவன் வீட்டில் பதட்டமாக நடந்து கொண்டிருக்கிறான். உடனே சில முக்கிய ஆவணங்களை எரிக்க முயற்சிக்கிறான். அப்போது வெளியில் வாகன சத்தம். ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டை சூழ்ந்தனர். மகேஷ், அரெஸ்ட் வாரண்ட். தப்பிச்சு ஓடாம சரணடைஞ்சிடு. வீடு முழுவதும் சோதனை செய்ததில் ரொக்கப்பணம், போலி ஆவணங்கள், பெயரில்லா சொத்து பதிவுகள், லஞ்சம் தொடர்பான கணக்கு புத்தகங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கைப்பற்றப்பட்டது. மகேஷ் இன்னும் தன் திமிரு, தனமான பேச்சை விடவில்லை. என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. விசாரணை அதிகாரி சிரிக்கிறார். உன்னை கைது செய்ய ஆதாரங்கள் போதுமான அளவு கிடைத்து விட்டன. வெளியில் கிராம மக்கள் கூடிவிட்டனர். அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். மகேஷ் தலை குனிந்து சிறைக்குச் செல்ல தயாரானான். அவன் சீதாவை நோக்கி பார்க்கிறான். சீதா எந்த வெற்றி புன்னகையும் சிரிக்கவில்லை. அமைதியாக நின்றாள். சில நாட்களுக்குப் பிறகு அதே உறவினர்கள், அதே வீடு. ஆனால் இந்த முறை யாரும் கிண்டல் பேசவில்லை. மாமியார் மெதுவாக சீதாவிடம் வந்தார். எங்கற மன்னிச்சிடு, நேர்மை இந்த அளவுக்கு பெரியது என்று புரியவே இல்லை. மற்ற உறவினர்களும் தலை குனிந்தனர். சீதா அமைதியாக சிரித்தாள். தவற உணர்ந்தவங்க கெட்டவங்க இல்ல. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். பெரிய விழா. பல அதிகாரிகள், ஊழியர்கள், பொதுமக்கள். மேடையில் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறார். பணத்திற்காக தன் கொள்கையை விற்காமல் அரசின் நம்பிக்கையை காப்பாற்றிய அதிகாரி திருமதி சீதாவிற்கு சிறந்த நேர்மையான அரசு அதிகாரி விருது வழங்கப்படுகின்றது. அரங்கம் முழுவதும் கரகோஷம். சீதா மேடைக்கு செல்கிறாள். விருதை பெறுகிறாள். வெளியில் இதை பார்த்துக் கொண்டிருந்த சுந்தரின் கண்களில் கண்ணீர். அவர் மெதுவாக கைத்தட்டுகிறார். அடுத்த நாள் ஹரிணியின் பள்ளி. என் வாழ்க்கையின் முன்னுதாரணம் என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டி. ஹரிணி மேடைக்கு செல்கிறாள். சிறிது பதட்டம். பிறகு தன்னம்பிக்கையுடன் பேச ஆரம்பிக்கிறாள். என் அம்மா பெரிய பணக்காரர் இல்லை. எங்களுக்கு இன்னும் சொந்த வீடு இல்லை. எங்க வீட்டில் இன்னும் கடன் இருக்கு. ஆனா என் அம்மா யாரிடமும் தலை குனிஞ்சதில்லை. அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது, பணம் வாழ்க்கையை வசதியாக்கும், ஆனால் நேர்மை வாழ்க்கையை உயர்த்தும். நான் பெரியவளான பிறகு என் அம்மாவைப் போல ஒரு நேர்மையான அதிகாரி ஆகணும். அரங்கம் முழுவதும் எழுந்து நின்று கைத்தட்டுகிறது. மாலை நேரம். சீதா, சுந்தர், ஹரிணி மூவரும் தங்கள் சிறிய வீட்டின் முன் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் இன்னும் ஆடம்பரம் இல்லை. ஆனால் அமைதி இருக்கிறது.
மரியாதை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. நேர்மையான மனிதன் சில நேரங்களில் தோற்றது போல தோன்றலாம், ஆனால் காலம் அவனுக்காக சாட்சி சொல்லும். தர்மம் தாமதமாகலாம், ஆனால் ஒருபோதும் தோற்காது. பணம் சேர்ப்பது சாதனை அல்ல, தர்மம் காப்பதே உண்மையான சாதனை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளுக்கு மெலன் டூன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.